செல் அப்படின்னாவே தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா உலகமே இன்னைக்கு வந்து திரும்பி பார்க்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் யார்? நீங்க கண்டிப்பா எல்லாருமே நியூஸ்ல பாருங்க. ரொம்ப சின்ன வயசுல இன்டர்வியூ எடுக்கிறாங்க. உங்களோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப குட்டி பையனா இருக்கப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ வாண்ட் டு பிகம் த வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் வந்து நான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? நம்பிக்கை வச்சிருப்பாரு இல்லையா? அவர் மேல வச்ச நம்பிக்கையினாலதான் இந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில வந்து என்ன பண்ணிருக்காரு, இவ்வளவு இளம் வயசுல இவ்வளவு பெரிய சாதனை வந்து பண்ணிருக்காரு. அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்ச பரிசு தொகை எவ்வளவு தெரிஞ்சா நீங்க பாதி பேர் செஸ்ல ஜாயின் பண்ணிடுறீங்க. 5 கோடின்னு நினைக்கிறேன். 5 crores. இட்ஸ் நாட் அ ஈஸி திங் இல்லையா? 5 crores வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஜெயிச்சுட்டு வந்து அடுத்த நாளே வந்து அதுக்கான ஒரு விழாவே நடத்தினாங்க இல்லையா? அவர் படிச்ச ஸ்கூல்ல வந்து அவருக்கு வந்து பெஸ்ட் ஸ்டார் வந்து பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை விஷயம் வந்து இருக்கு. ஏதாவது ஒரு துறை நாங்க செஸ்ல வந்து ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட துறையில நீங்க ரொம்ப ஒழுக்கமா நீங்க கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு ஒன்ஸ் மார்னிங் வந்து உலகம் நம்மளை பத்தி பேச ஆரம்பிக்கும். அதுக்காக கிடையாது, நம்மளோட வாழ்க்கைக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நியூ இயர் விஷஸ் வந்து என்ன அப்படின்னா, ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் ஸ்கூல் பள்ளியின் சார்பாக ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ த நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வித் நியூ பிகினிங்ஸ், நியூ ஹாப்பினஸ், நியூ சக்சஸ் அண்ட் நியூ சேலஞ்சஸ் ஆல்சோ. ஸோ வந்து உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை வெளியே கொண்டு வாங்க. அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஸோ ட்ரை டு bring out your own self best version. Okay, thank you so much.